காலையில் தூங்கி எந்திரிச்சு என்னை வேலை பார்க்க விடாம வீடியோ போட விட்டீங்க. அவ்வளோ டிப்ரெஷனுங்க. என்னங்கய்யா, நான் வந்து அவங்கள பற்றி பேசி வந்து காசு பார்க்குறேன்றீங்கல்ல, வியூஸ் பார்க்குறேன்னு. சரி, ஓகே. இதிலேயே வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து நான் என்னென்ன பாதிச்சிருக்கேன், எப்படி பாதிச்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதோட இதையும் ப்ரூஃபையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? ஃபேஸ் காமிக்கல நீங்கள்ல, காமிச்சிட்டேன், ஓகேவா? ஒரிஜினல் ஃபேஸ் தான்ப்பா. இதில் ஃபில்டர் எதுவுமே கிடையாது. தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் வீடியோ எடுத்துருக்கேன். அவ்வளோ டிப்ரெஷன் எனக்கு. எல்லோரும் நினைக்கிறீங்கள, இப்படிலாம் வந்து நீ அடுத்தவங்கள வந்து வியூஸ்க்காக வந்து பேசி வந்து போட்டு தான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியே ₹1 கூட நான் வாங்கினது இதுவரை வாங்கினது கிடையாது, சரிங்களா? அப்படி அவசியமும் எனக்கு கிடையாது. வேணால் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன், சரிங்களா? கண்டிப்பாக நான் இந்த சேனலில் வந்து நான் ப்ரூஃபும் சேர்த்து போட்டிருக்கேன், சரிங்களா? ஒருத்தவங்கள பற்றி பேசினா தான் பேமெண்ட் வருன்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அப்படி கிடையவே கிடையாது. ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். நான் கிட்டத்தட்ட 11 சேனல் வச்சுருந்துருக்கேன். அதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் கூட கிடையாது. ஒரு துளி அளவும் பெனிஃபிட்டே கிடையாது, சரிங்களா? என்னோட சேனல்ஸில் வர ப்ராப்ளம்ஸே ஒரு டெக் சேனல் தான் சரி பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? சரி பண்ணியும் பெனிஃபிட் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த திட்டி போடணும்ல, அதனால இப்போ கோவத்தில் நம்மளோட கோவத்தை காட்டுற பாருங்க, அதில் வந்து நம்மளுக்கு ₹1 கிடைக்காது. என்ன சொல்கிறது அப்படின்ட்டுனா, இதனால் வந்து என்ன சொல்கிறது, அவேர்னஸ் மட்டும்தானே தவிர்த்து, இதை தவிர்த்து ஒரு ₹1 வராதுங்க, சரிங்களா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க வந்து வியூஸ் வச்சு என்னங்க பண்ண போகிறோம், லைக்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், எதுவுமே கிடையாது, சரிங்களா? நீங்கள் இப்போ இதே ஒரு பெரிய யூடியூபர்ஸ் வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் வரும், ஓகேவா? அவங்க அதுக்காக தான் அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அப்படி இல்லையே. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத விட ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் யூடியூப் நம்மளுக்கு இந்த கொடுக்குற இந்த சிம்பிள் தான். அது என்னோடய ஒரு சேனல் கிடச்சது. இது என்னோடய இப்போ உள்ள சேனல் கிடச்சது. இதுலேயும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வருது, புரியுங்களா? ஆனால் எல்லாமே என்னோடய ஓன் வீடியோஸ் தான். நான் பேசுகிறேன் ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். காசுக்காக நினைக்கேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தும் நான் இப்படி வீடியோஸ் போட மாட்டேன். நானும் ஏமாந்துருக்கேன். ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க, இது தப்புன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் ஓகே, நீங்கள் கண்டென்ட் கேட்குறீங்கள, கண்டிப்பாக நான் கண்டென்ட் நிறையா போடுறேன், சரிங்களா? இப்போ சொல்கிறேன், இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்களா, சரிங்களா? இதில் பேமெண்ட் வந்தாலும் நான் உங்களுக்கே தர்றேன், சீரியஸாக பொய்யெல்லாம் பேசலை, சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு, சரிங்களா? நிறையா கண்டென்ட் இருக்குங்க. கண்டென்ட் இல்லாமல் என்னங்க இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ரியல் லைஃபே ஒரு கண்டென்ட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது, சரிங்களா?